வணக்கம் மக்களே. கொஞ்ச நாளா நான் வீடியோ போடுறதில்ல. கொஞ்சம் எனக்கு ஒர்க் பிஸி. அதனால நான் வீடியோ சரியா போட முடியல. இனிமேலேருந்து கண்டிப்பா வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆனா நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோஸ் போட போறேன். ஏன்ற ரீசன்லாம் நான் பின்னாடி வர வீடியோஸ்ல நான் கண்டிப்பா ரொம்ப தெளிவாவே சொல்றேன். இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் எனக்கு தோன்றத நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலா 2026ல நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன். ஏன் நான் நோட்டாக்கு ஓட்டு போட்டேன்னா, எனக்கு யார் மேலயுமே ஈடுபாடு இல்லாம இருந்தது. பட் இப்ப நான் ஃபீல் பண்றேன். டிஎம்கே எல்லாத்த விட பெட்டரான ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்றதையும் நான் ரொம்ப தெளிவா இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் தெளிவுபடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஜென்சி டிஎம்கே மீட் நடந்தது சென்னையில. உங்களுக்கே தெரியும், அண்ணா அறிவாலயத்துல நானுமே அந்த மீட்டப்ல கலந்துக்கிட்டேன். ரொம்பவுமே இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த மீட்டப்பு. என்னதான் ரசிகர்கள் பட்டாளம் விஜய் பின்னாடி போயிருந்தாலும், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் பின்னாடி போயிருந்தாலும், கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவுமே இல்லாம சிஎம் விஜய் இன்னைக்கு அந்த மிகப்பெரிய பதவியில அமர்ந்திருக்கிறாரு. அதை எல்லாருமே மறுக்க முடியாது. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. 1,75,00,000 பேர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ரொம்பவும் சந்தோஷம் தான். மக்கள் ஏன் இப்படி இவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். எனக்கு பர்சனலா சில அட்வைஸ் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.